வணக்கம். சினிமா நியூஸ் பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். சினிமா துறையுலகில் முக்கியமாக பேசப்பட்ட சில செய்திகளின் தொகுப்புகளில் சிலவற்றை இப்பகுதியின் வாயிலாக பார்க்கலாம். நடிகர் சூரி நாயகனாக நடித்துள்ள மண்டாடி திரைப்படத்தின் இசை இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை, மாமன் உள்ளிட்ட படங்களின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் சூரி நாயகனாக நடித்துள்ள புதிய திரைப்படம் மண்டாடி. இப்படத்தை அறிமுக இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி இயக்கியுள்ளார். நாகை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்களையும் அவர்களின் படகு போட்டிகளையும் மையமாக கொண்டு உருவாகியுள்ள இத்திரைப்படத்தின் போஸ்டர்கள், டீசர், சிறப்பு வீடியோ மற்றும் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. நடிகர்கள் சத்யராஜ், மஹிமா நம்பியார், சுஹால், மிதுன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இத்திரைப்படத்தின் மண்டாடி மண்டாடி பாடலில் இடம்பெற்ற சூரியின் நடனம் பெரும் கவனத்தை பெற்றிருந்தது. இந்த நிலையில் இசையமைப்பாளர் ஜே.வி. பிரகாஷ் இசையில் உருவாகியுள்ள மண்டாடி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று வெளியிட்டு வைக்கப்படும் என படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். அத்துடன் வரும் செப்டம்பர் 10 மண்டாடி படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிறை, ஹபீபி திரைப்படங்களுக்கு சிறந்த விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என சட்டப்பேரவையில் தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ கோரிக்கை விடுத்துள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான தமிமுன் அன்சாரி பேசியதாவது: தமிழகத்தில் சிறந்த திரைப்படங்களை தெரிவு செய்து விருது வழங்கும் கலாச்சாரம் இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் சிறை மற்றும் ஹபீபி இரு திரைப்படங்களுக்கு சிறந்த விருதுகள் வழங்க தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். சிறை சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிறைக்குள் 5 ஆண்டுகளாக விசாரணை கைதியாக இருக்கும் அப்துல் ரவுப் என்பவரை சுற்றிய கதையாக அமைந்திருக்கும். சிறை திரைப்படம் எளிய மக்கள் அதிகாரங்களால் அடக்கப்படும் போது கிடைக்கும் சிறிய அதிகாரத்தை கொண்டு அவர்களின் வாழ்க்கையை மாற்றலாம் என்பதை காட்டியிருக்கும். அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜ்குமார் இயக்கிய திரைப்படத்தில் நடிகர்கள் விக்ரம் பிரபு, எல்.கே. அக்ஷய்குமார், அனிஷ்மா அனில்குமார் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஹபீபி கடையநல்லூர் பகுதியில் 3ஆம் தலைமுறையாக நெசவு தொழில் மேற்கொண்டு வரும் யூசுப் மற்றும் அவரது குடும்பத்தை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளே ஹபீபி திரைப்படம். பயங்கரவாதிகள் என்றும் அடைமொழிகளுக்குள் சிறை வைக்கப்பட்ட மக்களின் மனங்கள் எந்தளவு அன்பு நிறைந்தது என்பதை பேச துணிந்திருப்பது இத்திரைப்படத்தை கொண்டாட போதுமான காரணம் என தெரிவித்துள்ளார். ஓணம் கொண்டாட்டத்தையொட்டி நடிகை ஆசின் பகிர்ந்த தனது மகளின் அரிதான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளன. கேரளத்தை சேர்ந்த நடிகை ஆசின் தமிழில் எம். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் நடித்து மிகவும் புகழ் பெற்றார். பின்னர் நடிகர்கள் விஜய், அஜித்துடன் நடித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டின் தற்போதைய முதல்வராக இருக்கும் விஜயுடன் சிவகாசி, போக்கிரி, காவலர் என ஹேட்ரிக் வெற்றிகளை கொடுத்துள்ளார். ராகுல் சர்மா என்பவரை கடந்த 2016ஆம் ஆண்டில் திருமணம் செய்தார். இவர்களுக்கு 2017இல் ஒரு மகள் பிறந்தார். அவரது பெயர் அரின், 8 வயதாகும். இந்த மகளின் புகைப்படத்தை நீண்ட காலத்திற்கு பின்னர் நடிகை ஆஷன் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். தனது சொந்த ஊரில் குடும்பத்தினருடன் ஓணம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ஆசின் அந்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். அதில் மஞ்சள் நிற ஆடையுடன் ஆசினின் மகள் பூக்களை அடுக்கும் காட்சிகள் கியூட்டாக இருப்பதாக ரசிகர்கள் கமெண்ட்ஸ்களில் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். திருமணத்திற்கு பிறகு ஆசின் நடிப்பில் இருந்து விலகியுள்ளார். பொதுவெளியில் திரைப்பட விளம்பரங்களில் கலந்து கொள்வதிலும் தவிர்த்து வருகிறார். கடைசியாக தமிழில் காவலன் படத்திலும் ஆல் இஸ் வெல் என்ற ஹிந்தி படத்திலும் நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தெலுங்கு பட இயக்குனர் பவன் சதினோனி மீதான பாலியல் வன்கொடுமை மற்றும் அடிதடி வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இயக்குனர் பவன் சதினேனியை கைது செய்த காவல்துறையினர் சஞ்சல்குடா சிறைச்சாலையில் விசாரணைகளுக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். இயக்குனர் பவன் சதினேனி 2013இல் பிரேமிஷ் காதல் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர். கடைசியாக இவரது இயக்கத்தில் 2023இல் தயா என்கின்ற இணைய தொடர் வெளியானது. அடுத்ததாக ஆகாஷ் லம்கி ஓகே தாரா என்ற படத்தினை துல்கர் சல்மானை நாயகனாக வைத்து இயக்கி வருகிறார். இதில் பூஜா ஹெக்டே, ஸ்ருதிஹாசன் நடிக்கிறார்கள். இந்த வழக்கு ஆகஸ்ட் 7 2026இல் பதியப்பட்டுள்ளது.
இயக்குனரை கைது செய்த காவல்துறையினர் நீதிபதியிடம் சமர்ப்பிக்க அவரை சஞ்சல்கொடா சிறைச்சாலையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்ல உத்தரவிட்டுள்ளது. ஓராண்டிற்கு மேலாக இயக்குனர் தன்னுடன் பழகியுள்ளார். தொடக்கத்தில் பொருளாதார ரீதியாக உதவிய இயக்குனர் அந்த பெண்ணிற்கு மருத்துவம், வேலை என அனைத்திலும் உதவுவதாக வாக்களித்துள்ளார். அவரது தயாரிப்பில் அந்த பெண் இயக்குனராக அறிமுகமாகுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறிய இயக்குனருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருப்பது பின்னர்தான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தெரிய வந்துள்ளது. அவர் தனக்கு விரைவில் விவாகரத்து நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். பெண்ணின் வீட்டில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் இயக்குனர் அந்த பெண்ணை அடித்துள்ளார். அந்த பெண்ணின் முகம், கண்கள் எல்லாம் வீங்கியுள்ளன. இதனால் அந்த பெண்ணிற்கு முதுகுவலி, தலைவலியால் பாதிக்கப்பட்டுள்ளார். காவல்துறையினர் அளித்த தகவலின்படி இயக்குனர் மீது PNS 69, 115 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்திய நிகழ்ச்சியொன்றில் STR 51 குறித்து பேசிய அஸ்வத் மாரிமுத்து, அரசன் மற்றும் தர்மன் ஆகிய இரு படங்களின் படப்பிடிப்புகளையும் ஒரே காலகட்டத்தில் நிறைவடையும் என்றும், தர்மன் படத்திற்கு பிறகு தனது அடுத்த படம் சிலம்பரசனுடன் தான் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நடிகர் சிலம்பரசன் மற்றும் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து கூட்டணியில் உருவாக்கும் திரைப்படம் STR 51, ஓமை கடவுளே, டிராகன் உள்ளிட்ட படங்கள் இயக்கிய அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை இயக்குகிறார். இப்படத்திற்கு காட் ஆஃப் லவ் என பெயரிடப்பட்டுள்ளது. AGS நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தின் அறிவிப்பு வெளியானது முதலே ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிலம்பரசன் நடித்து வரும் அரசன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இப்படம் வரும் தீபாவளியை முன்னிட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் STR 51 படத்தின் பணிகள் தாமதமாகியுள்ளன. இருப்பினும் படம் கைவிடப்படவில்லை என்றும், திட்டமிட்டபடி உருவாகும் என்றும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து நடிகர் ரஜினிகாந்தை வைத்து தர்மன் திரைப்படத்தை இயக்கி வருகிறார். கமலஹாசன் தயாரிக்கும் இப்படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் சமீபத்திய நிகழ்ச்சியொன்றில் STR 51 குறித்து பேசிய அஸ்வத் மாரிமுத்து, அரசன் மற்றும் தர்மன் ஆகிய இரு படங்களின் படப்பிடிப்பும் ஒரே காலகட்டத்தில் நிறைவடையும் என்றும், தர்மன் படத்திற்கு பிறகு தனது அடுத்த படம் சிலம்பரசனுடன் தான் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் STR 51 படத்திற்கான கதை பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டதாகவும், பாடல் பணிகளும் முடிவடைந்து விட்டதாகவும் அஸ்வத் மாரிமுத்து தெரிவித்துள்ளார். இந்த படம் மன்மதன் வெளியான காலகட்டத்தில் வந்த படங்களின் பாணியில் ஃபேண்டசி அம்சங்களுடன் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் சிலம்பரசன் ரசிகர்கள் மத்தியில் STR 51 படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மீண்டும் மீண்டும் அதிகரித்துள்ளது. தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகரான ரவிதேஜா நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் இருமுடி. இத்திரைப்படத்தை இயக்குனர் சிவா நிர்வாணா இயக்கியுள்ளார். வெளியானது முதலே இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருவதுடன் வசூல் ரீதியாகவும் சாதனை படைத்து வருகிறது. தனது வழக்கமான மாஸ் ஹீரோ இமேஜை முழுமையாக ஒதுக்கி வைத்து மாறுபட்ட கதாபாத்திரத்தில் ரவிதேஜா நடித்திருப்பது படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் இருந்த ரவிதேஜாவிற்கு இருமுடி திரைப்படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்று தந்துள்ளது. உலகளவில் ரூபாய் 100 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்துள்ள ரவிதேஜாவின் திரைப்படத்திலேயே மிகவும் வேகமாக 100 கோடி ரூபாய் கிளப்பில் இணைந்த திரைப்படம் என்ற பெருமையை இந்த இருமுடி திரைப்படம் பெற்றுள்ளது. இப்படத்தில் பிரியா பவானி சங்கர் கதாநாயகியாக நடித்துள்ளார். நட்சத்திரா என்ற குழந்தை முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளது. இந்த நிலையில் ரவிதேஜாவின் இருமுடி படத்தை பாராட்டி நடிகர் சிரஞ்சீவி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவரது பதிவில் இருமுடி திரைப்படத்தின் பிளாக்பஸ்டர் வெற்றிக்கு என் அன்பு சகோதரர் ரவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையாக ரசித்தேன். என்ன ஒரு அற்புதமான நடிப்பு. ரவிஜேதா திரிநாத் கதாபாத்திரத்தில் முழுவதுமாக உங்கள் தோள்களில் சுமந்தீர்கள். இயக்குனர் சிவா நிர்வாணா இவ்வளவு ஆழத்துடனும் உணர்ச்சியுடனும் இப்படத்தை வழங்கியதன் மூலம் ஒரு அற்புதமான வேலையை செய்துள்ளீர்கள். குழந்தை நட்சத்திராவின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு என் ஆசீர்வாதங்கள். இந்த தகுதியான வெற்றிக்கு முழு நடிகர்கள் மற்றும் படக்குழுவினருக்கும் மைத்ரி புரொடக்ஷன்ஸ் கம்பெனியின் தயாரிப்பாளர்களான நவீன் ஜெர்னேனி மற்றும் ரவிசங்கர் ஆகியோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஒரு படத்தின் வெற்றி என்பது திரையுலகில் உள்ள அனைவருக்கும் ஒரு கொண்டாட்டமாகும். இந்த திரையுலகம் அனைவருக்கும் உரியது, ஒரு சிலருக்கு மட்டுமல்ல. நாம் வாழ வேண்டும், நாம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.